நீங்கள் சோதனைக்குட்படுத்தப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம். தேவவசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக பேருக்கு சொல்றார். எனக்கு என்ன நடக்கும் தெரியும், இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணுறேன், தேசம் நிறைவேறேன், எதுக்கு இருக்கிறவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஆவி உற்சாகம் உள்ளதையா, மாம்சம் தான் பலவீனமானது. எந்திரிச்சு உட்கார்ந்து என்ன செய்யுங்க, நீ ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களை கொடுத்து என்ன செய்யலாம், தேசித்தாந்து நிறைவேறலாம். விழித்திருங்க, சோதனை கூப்பிடுறாங்க, ஜெபம் பண்ணுங்க, தேசம் நிறைய ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அருமையான சீர்ல அந்த அறிவுரை கூறுகிறார் இயேசு கிறிஸ்து. பாருங்க, இங்க என்ன நடக்கும் பாருங்க. மாமிசம் உங்களுக்கு என்ன செய்யும், சில இடங்கள்ல தேச நிறைய என்ன செய்யும், போராட்டம். காலை 5 மணிக்கு ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாம்சம் எடுத்து சொகுசா தூங்கும், சொகுசா தூங்கும். அந்த மாம்சம் தூங்கிச்சுன்னு செய்ய முடியாது. எப்படி காலை 5 மணிக்கு எஞ்சி ஜெபம் பண்ணுறதுனா 7 மணிக்கு ஜெபம் பண்ண தான் போகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னு கொஞ்ச நேரம் தூங்கக்கூடாது.